அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனீஸ்வர பகவானை பற்றி பார்க்கலாம். சனீஸ்வர பகவான் 7 வருஷம் ஒருத்தருடைய ராசியில் இருப்பார். அதாவது தலைபாகம், உடல் பாகம், கால் பாகம் அப்படின்ற மாதிரி 3 பாகமாக 2.5 ஆண்டுகளாக பிரித்து அவர் நம்மில் வசிப்பார். அவர் சனீஸ்வர பகவான் நம்முடன் சேர்ந்து இருக்கும் பொழுது, அதாவது அவர் பிடித்த காலகட்டங்களில் நாம் எந்த கடவுளை வணங்கினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடவுளை வணங்கினாலே பலன் கிடைக்கும் தான். எந்த கடவுளை வணங்கினால் சனி பகவானுக்கு பயம் நம்மை விடுவிப்பார் என்பது தான் இதில் பார்க்க போகிறோம். சனி பகவான் பிடிக்காத ஒரே கடவுள் பிள்ளையார் தான். அவர் எல்லா கடவுளையுமே 7.5 சனிக்குள்ளே பிடிச்சிட்டாரு. கட்டளைப்படி எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. எல்லோரும் 7.5 சனி அனுபவிச்சாங்க. எல்லா கடவுளும் அனுபவிச்சாங்க. ஈவன் சிவன், விஷ்ணு கூட அந்த 7.5 சனியை மாட்டி அனுபவிச்சாங்க. ஆனால் அவரை பிடிக்காத ஒரே கடவுள் பிள்ளையார். அதனால் 7.5 சனி காலங்களில் பிள்ளையார் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அதுக்கான விடிவு காலம் பிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அந்த சனி பிடியிலிருந்து படிப்படியாக நீங்கள் வெளிவரலாம் என்பது நம்பிக்கை. சனி பிடித்திருந்தாலும் பிள்ளையாரை வணங்குபவர்களை சனீஸ்வர பகவான் சற்று விட்டு கொடுத்து செல்வார் என்பது ஒரு நம்பிக்கை. அதே போன்று ஒரு முறை சனீஸ்வர பகவான் அனுமனை பிடிக்க வந்தார். அவருக்கு 7 சனி ஆரம்பித்தது, பிடிக்க வந்தார். அப்பொழுது அவர் இலங்கையில் அந்த பாலம் அமைத்து சீதையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது ராமபிரானை பார்த்து சனீஸ்வர பகவான், நான் உங்களோட பக்தர் அனுமனை பிடிக்க வேண்டிய காட்டம் விட்டது, அவரை பிடித்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு ராமபிரான் சொன்னார், உன்னுடைய கடமை என்னவோ அதை செய், அது யாருக்காக விட்டு தராதே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சனீஸ்வர பகவான் அனுமனுடைய முன்னாடி தோன்றி, நான் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன், உன்னை எங்கு பிடிப்பது, அந்த இடத்தை காட்டு என்று கேட்டார். அதற்கு அனுமர் சொன்னார், நான் பாலம் அமைக்கும் பணியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இலங்கைக்கு ராமர் பாலம் அமைத்து அந்த பாலத்தின் வழியாக சீதையை மீட்கப் போகிறேன். அதனால் எனக்கு பாறை, மரங்கள் எல்லாம் தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் உடல் தோல் எல்லாம் விட்டுவிட்டு அந்த உடம்புக்கு மேலே ஒரு இடம் இருந்தால் பிடித்துக்கொள் அப்படின்னு கூறினார். உடனே சனீஸ்வரன் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டார். தலையில் அமர்ந்து கொண்டு அப்போ உடனே அனுமன் என்ன செய்தார்னா, தலையில் பெரிய பெரிய பாறை பற்களை வைத்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி கடலில் போட்டுக்கொண்டார். அந்த பாறையினுடைய வெயிட் தாங்காமல் அவர் 7.5 வினாடியிலே தலையிலேருந்து கீழே குதிச்சிட்டார் சனீஸ்வர பகவான். அப்போ சொன்னார், என்னால் முடியலப்பா, உட தோற்று போயிட்டேன் அப்படின்னாரு. நீங்கள் 7.5 நிமிஷம் தலையில் இருந்துட்டீங்கள, அதுவே நீ பிடிச்ச மாதிரி தானே அப்படின்னு. ஸோ அதனால் இந்த ராமஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சனி காலங்களில் உச்சரிக்கும் பொழுது சனி பகவானுடைய தாக்கம் குறைந்து அனுமன் நம்மை காப்பார் என்பது நம்பிக்கை. எனவே சனீஸ்வர பகவானை வணங்குபவர்கள் சனீஸ்வர பகவானை வணங்குங்கள், அவருடைய ஸ்லோகனை கூறுங்கள். அதே நேரத்தில் அனுமனையும் பிள்ளையாரையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அந்த 7 சனி காலங்களில் அந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து சிறிது விலகி நிற்கலாம் என்பது நம்பிக்கை. அதற்கான ஸ்லோகனை பார்ப்போம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகனை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக சனியின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டு உங்கள் வேலைகளை தின வேலைகள் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்பது ஒரு நம்பிக்கை. நம்புங்கள், நல்லது நடக்கும். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, இன்னருள் தாத்தா.